தியேட்டருக்குள்ளே உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்க மத தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. கிராமங்களிலிருந்து அநேக மக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வீடு முழுவதும் ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. இயேசு உட்கார்ந்து அவளோடு கூட பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த சமயத்தில் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி அந்த வல்லமை வெளிப்பட்டது பாருங்க. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் இயேசுவுக்கு முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். அந்த ஊரில் திமிர்வாதக்காரன் ஒருவன் இருந்தான். படுக்கையிலே அவன் படுத்திருக்கிறான். அவனுடைய கைகள் வளைந்திருக்கலாம், கால்கள் வளைந்திருக்கலாம். வாதத்தில் பலவிதமான வாத நோய்கள் உண்டு. அதில் திமிர்வாதம் என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். சிலருக்கு அப்படியே வாய் கோணிரும், கழுத்து கோணிரும், கை காலெல்லாம் அப்படியே எலும்புகள் மடங்கி விடும்.